சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் வந்துட்டு அந்த ரவுடிங்க கிட்டேயே வந்து லெஃப்ட் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக பெருமாள் அங்கே போய் விக்ரமோட கையை பிடிச்சி, பாஸ் நீங்கள் வாங்க, நம்ம கார் இருக்குது, நாம் அதில் போகலாம், இதிலெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த ரவுடிங்க நீங்கள் வந்து இந்த கார்லேயே ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு நீங்கள் எதுக்காக மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கீங்க, நான் அவங்க கூடவே போகிறேன் அப்படின்னு விக்ரம் சொல்ல, பெருமாள் விடாமல் விக்ரம் கிட்ட நீங்கள் வாங்க, நம்ம கார் இருக்குது, நாம் அதில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரவுடிங்க பெருமாளை வந்து மிரட்டுறாங்க. ஏய், நீ எதுக்காக குறுக்க வர, அவர் தான் எங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டாருல்ல, கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ரவுடியும் பெருமாளும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு நீங்கள் எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரவுடிங்க கிட்ட என் ஒருத்தருக்காக எதுக்காக இத்தனை பேர் கூட நான் போகணும், நான் அவர் கூடவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க இங்கே பாரு, ஒழுங்காக நாங்கள் ஏற சொன்னால் ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் என்ன நீங்கள் மிரட்டுறீங்களா என்ன அப்படின்னு கேட்க, உடனே ஒருத்தவங்க கத்தி எடுத்துக்கிட்டு இங்கே பாரு, நாங்கள் சொல்கிறோம்ல காரில் ஒழுங்காக ஏறு அப்படின்னு சொன்ன உடனே விக்ரமுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த ரவுடிங்களெல்லாம் வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜயும் ஐஸ்வர்யாவும் வந்து பெருமாள் அனுப்புன அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. ஐஸ்வர்யா ஒரு பக்கம் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க, நாம் போகிறதுக்குள்ளே விக்ரம் மாமா அங்கேருந்து போயிட்டா என்ன பண்ண முடியும், கொஞ்சம் வேகமாக போங்க, மாமா வந்து வீடு வரைக்கும் வந்திருக்காங்க, அவர் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது உங்கள் அம்மா தடுக்கவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நாம் அங்கே போயிட்டு மாமாவை பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு அவங்க ஒரு பக்கம் வேகமாக வந்துட்டுருக்காங்க. நந்தினி ஒரு பக்கம் இதெல்லாம் ரொம்ப டென்ஷனாக வந்து பார்த்துட்ருப்பாங்க. விஜய் ஐஸ்வர்யாவும் கரெக்டாக வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுவாங்க. வந்து நந்தினியோட காரை வந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, அத்தை கூட இங்கே தான் இருக்காங்க, கண்டிப்பாக விக்ரம் மாமாவை ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பாங்க, அப்போ விக்ரம் மாமாவும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக நந்தினி வந்து இறங்கி நடந்து வராங்க. விஜய் ஐஸ்வர்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா நீங்கள் விக்ரமை பார்த்தீங்களா அப்படின்னு நந்தினி கிட்ட கேட்க, பார்த்தேன்ப்பா, ஆனால் அவன் கிட்ட போகிறதுக்குள்ளே எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு நீங்கள் முதல்ல வந்து பெருமாளுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து நமக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு பெருமாளுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் பெருமாளோட மொபைல் வந்து நாட் ரீச்சபிளாக இருக்கும். விக்ரம் அந்த ரவுடிங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு, பாஸ் நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு பெருமாளை கூட்டிகிட்டு வந்து காரில் வந்து ஏறுறாங்க. காரில் ஏறிட்டு வந்து விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, பெருமாள் கிட்ட நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு வந்து விக்ரம் காரில் ஏறி உட்காந்த உடனே வந்து அவர் கார் லேஸில் போனதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு பயங்கர வேகமாக கார் ஓட்டுறாங்க. ஒரு பக்கம் பெருமாளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆஹா, பாஸுக்கு வந்து கார் ரேஸில் போன ஞாபகம் வந்துட்டா போல இருக்குது, அதான் இவ்வளோ வேகமாக போகிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் யோசித்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப பயந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போது விக்ரம் வந்துட்டு பெருமாள் கிட்டே வந்து கேட்குறாங்க, பாஸ் இந்த மாதிரி மலைக்கோட்டைக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்க, என்ன இது பாஸ் என்ன கேட்குறாரு, மலைக்கோட்டைன்னு சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலையே, இவர் போகிற வேகத்தை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, நீங்கள் அப்படியே நேராக போங்க அப்படின்னு சொல்ல விக்ரம் பயங்கர வேகமாக வந்து கார் ஓட்டிகிட்ருக்காங்க. இடையில வந்து விக்கி கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் அப்பாவுக்கு எந்த அவமானத்தையும் வரவிட மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பஞ்சாயத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஈஸ்வரன் காளிமுத்துவை கூப்பிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் காளிமுத்து, நீங்கள் பணத்தை எடுத்திருக்க மாட்டீங்க, நான் நம்புகிறேன், நீங்கள் ரொம்ப நாளாக நான் சின்ன வயசுலேருந்தே உங்களை நான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் பணத்தை எடுத்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களோட பொருளாதார பிரச்சனை, உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் பணத்தை பார்த்த உடனே உங்கள் மனசு கொஞ்சம் சபலப்பட்டிருக்கலாம், அதை வச்சு நீங்கள் பணத்தை கூட எடுத்திருக்கலாம், அப்படி நீங்கள் எடுத்திருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்டலாம் சொல்ல வேண்டாம், என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே காளிமுத்து இன்னும் பயங்கரமாக அழறாரு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு உங்கள் காலை இருக்கிற செருப்பை வச்சு கூட என்னை அடிச்சிருக்கலாம், இப்படி ஒரு கேள்வி என்னை கேட்டுட்டீங்களே, சத்தியமாக சொல்கிறேன், என் பசங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த பணத்தை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சீக்கிரம் வந்து ஏதாவது ஒரு தண்டனையை கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்ருக்கா. அப்போ விக்கி போயிட்டு ஈஸ்வரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா முருகன் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பணத்தை வந்து முருகனே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றானா, அதே மாதிரி அந்த தண்டனையை வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டான்னு சொன்னார், அவனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவானா, எங்கள் அப்பாவை அந்த மாதிரி எல்லாம் வந்து அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னான், உங்ககிட்ட இதை சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது
சிவாவும் மூர்த்தி வந்து பேசிக்கிறாங்க. பார்த்தியா, இப்போ தான் கரெக்டான ரூட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போது நம்ம டார்கெட் வந்து காளிமுத்துவை வந்து எல்லார் கால்லையும் விழ வைக்கிறது கிடையாது. காளிமுத்துக்காக அந்த முருகன் வந்து எல்லார் கால்லையும் விழணும். அதனால் நாம் கரெக்டாக காயை நகர்த்தணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா அந்த சுபாஷோட அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த சுபாஷை போய் பார்த்து அங்கேருந்து இந்த கணேசனுக்கு வந்து ஃபோன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சுபாஷும் வந்து கணேசனுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னப்பா, மார்க்கெட்டில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்ட போல இருக்குது அப்படின்னு கேட்க, அவங்க வந்துட்டு அந்த கணேசனும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சுபாஷ் கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு சுபாஷ் வந்துட்டு, என்னப்பா மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா தெரியாமல் கூட இருக்குமா, என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, நம்ம மார்க்கெட்டில் மூர்த்தி அண்ணன் இருக்கார்ல, அவர் தான் வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. அண்ணாச்சி கடையிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு அந்த பழியை வந்து காளிமுத்து மேலே போட சொன்னார். அதுக்கு பணம் கொடுக்குறதாவும் எனக்கு சொன்னார். அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுபாஷ் வந்துட்டு, அப்படியா, அப்போ நீ எப்படிப்பா பண்ண அந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கணேசனும் வந்து எப்படி வந்து பணத்தை எடுத்து அது காளிமுத்து மேலே எப்படி படிய போட்டாங்க அப்படின்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சுபாஷ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மகா வந்து கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்து வந்துட்டுருக்காங்க. பெருமாள் ரொம்ப பயந்துக்கிட்டே வந்து காரில் உட்காந்துட்ருக்காங்க. விஜயா ஐஸ்வர்யாவும் வந்து இவங்களை தேடி வந்து அவங்க பின்னாடி வந்து வந்துட்டுருப்பாங்க. ஈஸ்வரன் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. மூர்த்தி வந்துட்டு காளிமுத்துவும் இன்னும் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்க. இவர் கண்டிப்பாக பணத்தை எடுத்திருக்காரு, அதனால தான் பணத்தை வந்து இவர் கையில் வச்சுக்காமல் அதை பையன்கிட்ட கொடுத்து விட்டுட்டுருக்காரு. அவனும் வந்து அதை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கான். இப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வரான். அது எப்படி இவ்வளோ நேரம் இல்லாத பணம் இப்போ மட்டும் எப்படி வந்திருக்கும், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காளிமுத்துக்கிட்ட கேட்குறாங்க. காளிமுத்துவோ ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க தான் வந்து பணத்தை எடுத்திருக்காங்க, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் வந்து நாடகம் போடுறாங்க அப்படின்னு ரொம்ப வந்து காளிமுத்து மேலே பழி போட்டு பேசுகிறாங்க. அப்போது சிவா வந்துட்டு, இங்கே பாரு, நீ பேசுகிறத பார்த்தா அந்த காளிமுத்துவே வந்து எல்லார் காலையும் விழுந்துருவான் போல இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நாம் எந்த அளவுக்கு காளிமுத்தை அவமானப்படுத்துருவோமோ அந்த அளவுக்கு வந்து முருகன் வந்து இங்கே வந்து சேருவான். அவன் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருந்துக்கிட்டு நமக்கு ஆட்டை காமிச்சிட்ருக்கான். அதனால் நம்ம காளிமுத்துவை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்த அவன் அவ்வளோ சீக்கிரம் வந்து சேருவான். அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காளிமுத்து வந்து எல்லாரும் பேசுகிறத கேட்குறது தாங்க முடியாமல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எல்லார் காலையும் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காளிமுத்துவே போயிட்டு எல்லார் காலையும் விழறதுக்காக போகிறாங்க. அப்போது கரெக்டாக வந்து எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு மகா வந்து அங்கே வந்து காளிமுத்துவை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க, யார் காலையும் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.